பாய்தபுள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குனர், கதையாசிரியர், கதை வசனகர்த்தா அப்படின்னு பல்வேறு கதாபாத்திரங்கள் எடுத்து நடித்த நடிகருமாக இருந்த பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. அவருடைய இறப்பு செய்து காலையிலிருந்து எல்லாருக்கும் பெருந்த வருத்தத்தை கொடுத்துருக்கு. இது நிறைய பேர் இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கக்கூடிய காணொலிகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவருடைய குருவான பாரதி ராஜா அவர்களுடைய இறப்புக்கு அடுத்து இவருடைய இறப்பு நடக்குது அப்படிங்கிறது திரையுலகினர் எல்லாருக்கும் பெருந்த சோகத்தை கொடுத்துருக்கு. காரணம், அவர் ஆசானா இவருக்கு இருந்திருக்கிறாரு. அவருடைய 16 வயது நிலை அப்படின்னு பல்வேறு படங்களுக்கு இவர் கதை ஆசிரியராகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றி இருக்காரு. அவருக்கு இவர் எப்படி இருக்காரோ அதை தாண்டி பாக்கியராஜ் அவர்கள் பல்வேறு நபர்களுக்கு வந்து ஒரு ஆசானா இருந்திருக்கிறாரு. இயக்குனரா மட்டும் இல்லாம அவர் அடுத்து சினிமாவுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இவருடைய படங்கள் அப்படிங்கிறது பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. இவர் தெரிஞ்சும் பெங்காலிங்கிற மொழியிலலாம் கூட ஆகியிருக்கு அப்படின்னு ஊர்வசி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். பல்வேறு மொழிகளுக்கு இவருடைய படங்கள் ஒரு முக்கியமான ஒரு படமா இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஹிந்திலாம் தெரியாட்டி கூட அந்த நடிகர்களையுமே வச்சு படம் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தை வச்சு கதை சொல்லி அந்த கதை ஓகே பண்ணி அந்த படத்தை ஹிட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது திறமைக்கு அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா நமக்கு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. பல்வேறு நடிகர்களும் இன்னைக்கு அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருக்கு இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தது அப்படின்னா பார்த்திபன் அவர்கள் ரொம்ப கண்கலங்கி. ஏன்னா அவருடைய எப்படி பாரதி ராஜாக்கு பாக்கியராஜ் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி பாக்கியராஜ் அவர்கள் இவருக்கு மட்டும் இல்லை, பார்த்திபன் மட்டும் இல்லாமல் பல்வேறு நபர்களுக்கு ஒரு முக்கிய ஆசானா இருந்திருக்கிறார். அந்த முறையில் அவர் காலையிலே வந்திருந்தாரு. வந்தது மட்டும் இல்லாமல் கண்ணீர் மல்கை இதனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாள் உடல்நலக் குறைவால் இருந்தாங்க, இவங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதனால அவங்க சீக்கிரமே இறந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வராத ஒரு இடம். ஏன்னா இவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார். 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு திருமண நிகழ்ச்சி, சுந்தர்சி அவர்களுடைய மகளின் திருமண நிகழ்ச்சியில் கூட பங்கு பெற்றிருந்தாரு. அந்த வீடியோக்கள் கூட நம்ம பார்த்திருந்தோம். காலையில நல்லா தான் நடைபயிற்சிக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொல்லக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருந்த மனிதர் ஒரு ஹார்ட் அட்டாக்னால உடனே உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்மளால ஏத்துக்க மனம் ரொம்ப கசக்குது. அவருடைய குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் இன்னும் நம்மளை விட அதிகமான ஒரு கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். இந்த நிலையில அவர் இறந்துட்டாலுமே அவர் மக்களுக்காக செஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அவர் கட்சிகளையும் இருந்திருக்கிறார், இயக்கங்களை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தின் மூலயமா ரொம்ப நாள் செயல்பட முடியல அப்படிங்கிறதுக்காக திமுகவில் இயந்து கட்சி பணியை நிறையா செஞ்சிருக்காரு. திமுகவில் இணைஞ்சாலுமே அதற்கப்புறம் அவருக்கு என்ன எண்ணோட்டம் இருந்துச்சுன்னு தெரியல. அதுல இருந்தும் விலகிட்டு ஒரு அரசியல் பார்வையாளராகவே தொடர்ந்து இருந்தார். விமர்சனங்களை செய்வார். ஒரு சமூகத்துக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்திருக்காரு. படங்கள் மூலியமா இந்த 2ஆம் திருமணம் செய்துக்கிறது, அதுக்கப்புறம் பெண்களை எந்த மாதிரியான சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அப்ப இருந்து நிறைய படங்களை நம்ம இன்னைக்குமே குறை சொல்றோம். நிறைய விஷயங்கள் தவிர்த்திருக்கப்பட வேண்டும் தானா, அதை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல சமுதாயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் வரணுங்கிற இடத்துல பாக்கியராஜ் ஒரு முக்கியமான புள்ளியா இருந்து செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க போய் மாலை அணிவித்து அவங்க வீட்டுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய மகன் மற்றும் மனைவி அவங்க எல்லாருக்குமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்ததையும் ஆறுதல் சொல்லிட்டு வந்ததையும் நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் போயிருந்தாரு. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நெருக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா திமுகவில் இருந்ததன் காரணமா ரீசெண்டாக தான் 50 ஆண்டுகள் நிறைவு செய்த பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சியில அவரும் பங்கு பெற்று அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அவர் வந்து பெரிய பட்டங்கள் எதுவும் வாங்கலை அப்படின்னாலுமே கூட அவருக்கு தெரிந்தும் தெரியாம கூட நிறைய படங்கள் வந்து ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் கேஸோ எதுவுமே போட்டு எனக்கு வந்து இது பண்ணுங்க, ரீஃபண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அவருடைய கலை நிறைய மொழிகளுக்கு போய் மொழிபெயர்க்கப்பட்டாலோ இல்லை படமாக்கப்பட்டாலோ அது நிறைய பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு விட்டுருவாராம். இதுதான் அவர் கூட இருந்தவங்க நமக்கு இன்டர்வியூலாம் சொன்ன விஷயங்கள். ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயங்களையும் அவர் சொல்வார். அந்த காலத்தாள் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என்ன தேவை, என்ன சொல்லணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு பிரமாதமான நடிகராகவும் இருந்திருக்கிறார். கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கும் போது தன்னை வந்து ஒரு மாஸ் ஹீரோவா காட்டிக்கணும் அப்படின்னு தான் பெரும்பான்மையான நடிகர்கள் நினைப்பாங்க. ஆனா இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு சாமானியனா, ஒரு சாமானிய மனிதனா எப்படி மக்களோட மக்களா
தன்னை காமிச்சுக்கிறது, நெகட்டிவ் ரோலில் எடுத்து நடிக்கிறது, அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி பிடித்து அதுக்கேற்ற மாதிரி நடித்து நகைச்சுவையோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய திறமை இவருக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் அசால்ட்டாக ஒரு நகைச்சுவையை கடத்திட்டு போயிடுவார். இந்த மாதிரியான நடிகர்கள், அதுவும் இயக்குனராக இருந்து கதையாசிரியராக வந்து ஒரு வசனகர்த்தாவாக இருந்தவருடைய வசனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திறமைகள் கொண்ட ஒரு நபர் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது சினிமா துறை இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே இருக்கும். ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மொழி தெரியாமல் ஹிந்தியில் கூட படங்கள் பண்ணதாகட்டும், அந்த நடிகர்களுக்கு புரிய வச்சு அந்த நடிக்க வச்சதாகட்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. திரைத்துறையில் நிறைய பேருடைய இறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வர்றது அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய வழியில் அடுத்து வரக்கூடிய இயக்குநர்களும் நடிகர்களும் கதாபாத்திரங்களை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு எந்த வகையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆசானாக அவங்க இருக்கிறாங்க. பொதுமக்களுடைய அஞ்சலிகளை நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். அதற்கு காரணம் வந்து அவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஒரு அட்டாச் பண்ணிக்க முடியும். ஒரு சாமானியனாக தான் அவர் இருந்திருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு பகட்டான ஒரு விஷயத்தை காட்டுறதுனால இவ்வளவு கோவத்தை காட்டுறது அந்த மாதிரி அவருடைய முகத்துல நம்ம எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒவ்வொருத்தரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தும் பாக்யராஜ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு உறவு. ஏன்னா அவங்க வந்து ஒன்றாகவே பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அவரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார். ரொம்ப முக்கியமா அவங்க ரெண்டு பேரும் நான் சிகப்பு மனிதன்கிற படத்துல நடிச்சிருந்ததை யாராலையும் மறக்க முடியாது. அது இன்னைக்கு வரைக்குமே சினிமா பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிலபஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்து அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவர் எதை தொட்டாலும் அதில் ஒரு வெற்றி, எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு லெசனா மாறுற அளவுக்கான நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ராதிகா அவர்களுடைய வீடியோவில் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் வந்து எல்லாரும் வழி விடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு ஒரு கனிவான வேண்டுகோள் தான். நம்ம நிறைய இடங்கள்ல போய் கவரேஜ் பண்றோம், ஊடகத்துறையில இருக்கிறோம். ஆனாலுமே அவங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான ஒரு ஸ்பேஸ், ஒரு பர்சனல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதை நம்ம கவரேஜ் பண்றதுங்கிறது ஓகே. பட் ஆனால் அதை ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே போகாமல் அந்த குடும்பத்துக்கே கஷ்டத்தை கொடுக்காம இதனால அவங்களுக்கு இன்னொரு இடையூறு ஏற்படாத அளவுக்கு ஒரு ஊடகவியலாளர்களாக நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்புறேன். அது இந்த இறப்பு செய்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இதுதான். ஏன்னா ஏற்கனவே பாக்யராஜ் அவருடைய இறப்புலையுமே இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் நம்ம எல்லாருமே திருத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இறப்பு வீடு, ஒரு சோகம் நிறைந்த இடம், அங்கே நம்ம இன்னொரு இடையூறாக இல்லாமல் ஓரமாக இருந்து அந்த வீடியோ கவரேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாகவும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும். அந்த ஒரு வேண்டுகோள் மட்டும் பார்க்குறவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அவருடைய இரங்கல்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மூலியமாக அவருக்கு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அவருடைய எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், அவர் செஞ்ச எந்த பணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக தெரிவிங்க. இன்னும் அவர் இறந்தாலும் அவருடைய படைப்பாலையும் அவருடைய செயல்பாடுகளாலையும் என்னைக்கும் நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.